கைஸ், செகண்ட் டேயில் ஃபஸ்ட்டு செகண்ட் vlog செகண்ட் வீடியோ. அதாவது இன்னைக்கு சம்திங் இதோட டைட்டிலே ஏதாவது பேசலாம், ஏதாவது வரலாம், ஏதாவது பண்ணலாம். இதுதான் டைட்டிலே. டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, சிங்கிங் ப்ரோக்ராம் இருக்குது, என்ன வேணாலும் கேட்கலாம் ப்ரோக்ராம் இருக்குது, கொஸ்டின் ப்ரோக்ராமும் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுமா? சம்திங் ஒன்லி இம்பார்ட்டன்ட். வீடியோட எண்டில் என்னோடய ஸ்கூல் எப்படி போச்சு அந்த கல்மெட்டெல்லாம் சொல்கிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட். அதாவது ஃபஸ்ட்டு டான்ஸ் ப்ரோக்ராம். ஒரு சின்ன ஷார்ட்ஸில் என்னோடய குட்டி டான்ஸ் ஸ்டெப் போட்டிருக்கேன். அது சும்மா லைட். இப்போ ஒரு சாங்கோட நானே ஓன் சாங் ஓன் டான்ஸ் ரெண்டுமே கவர் ஆகிடுச்சா. இப்போ கொஸ்டின் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? சும்மா சொன்னால் இன்னொரு சாங் இருக்குது. Oi, 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 cha, 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 oi, oi. I love the games we play at the school. I love my school. Jolly at the school. Yeah, yeah, yeah. I love the school because it was fun with my friends. I don't like the teacher who strict and step. PE teacher, she is so strict. But I love her games. I love her games. I love her games. Yeah, 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 hi. You, yeah, cha, 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 cha. Oh, 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 oh. Hey, that's one hundred. ஆமாம், ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த ஃபுல் பிளாகுமே ஸ்கூலில் போயிட்டான். ஐயோ, நான் மூச்சு வாங்கிட்டு தண்ணி எடுத்து கொண்டது தண்ணி கச்சிச்சு. ஐயோ ஐயோ, டான்ஸில் கொஸ்டின். எல்லா ப்ரோக்ராமும் முடித்தோடனே ஒரு கொஸ்டின் கேட்பேன். எங்கே ஒரு பிக் கொஸ்டின் இருக்குது. அதாவது இப்போ நான் ஸ்கூலை பற்றி பண்ணல, அதில் எனக்கு எந்த டீச்சரை பிடிக்காது, அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த 4 கொஸ்டினையும் சேர்த்து சொல்லுங்கள். இப்போ நான் கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். பை கைஸ். அமெடியோ அமெடி அமெரிக்கெல்லாம் கைஸ் வந்துட்டேன். கொஞ்சம் அவசரம் போயிட்டு வந்துட்டேன். இப்போ என்னது சிங்கிங் தானே, அதுக்கு இது வேணுமே பாடுறதுக்கு. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் கைஸ். வந்துட்டேன்னு சொல்லுங்கள், திருப்பியும் வந்துட்டேன்னு சொல்லுங்கள். எனக்கு இப்போ மியூசிக் பாடுறதுக்கு மைக் கிடைச்சிருச்சு. லெட்ஸ் ஸ்டார்ட். The good times with my friends, like the good times with my friends, like flying in the sky. The good time with my friends, like இல்லை, கொஞ்சம் லிரிக்ஸ் மறந்துச்சு, கொஞ்சம் பார்த்துட்டு வரேன். இல்லை, எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. குட்டி குட்டி கொட் கொட்ட கொட்ட குட்டி குட் குட் கட் குட் கேட் குட் கட் குட் 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 அப்பாச்சியா அப்பாச்சி தேட்டா அப்பாச்சியோ குட் குட் குட். நிறைய டைம்லாம் இருக்குது. இப்போ செகண்ட் கொஸ்டின். நான் 8 நிமிஷம் பாடினேன், அது கொஞ்சம் கவுண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்படி 1 2 3 4 அந்த மாதிரி கவுண்ட் பண்ணுங்கள். போடும். திருப்பி மூச்சு வாங்குது. தண்ணி இங்கே தான் இருக்குது. என் மூச்சு தெரியுதா? இப்போ ப்ரீ கொஸ்டினிங் டைம். ஓகேவா? இப்போ இல்லை, ஒரு ஸ்டோரி டைம். அதாவது ஒரு காடு, அடர்ந்த காடு, அது உள்ள ஒரு புலியும் ஒரு ஃப்ரெண்டான, அதுக்கு ஒரு யானை தான் ஃப்ரெண்டு. யானை நடந்து நடந்து போச்சா.
அப்படி போகும்போது இந்த புலிக்கு ரொம்ப பசி எடுத்துச்சா. அது பக்கத்துலேயே ஒரு மானம் ஓடிச்சாமா. இந்த மானத்தோரத்தை இந்த புலி வேகமாக ஓடிச்சாமா. அதை விட அதை பிடிச்சிச்சான்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது மானம் இல்லை. என்னது? அது ஒரு முயல். லூஸ் மாதிரி கடை போகுதுன்னு நினைக்கிறீங்க. இதுதான் சுவாரஸ்யம். இப்போ அந்த முயல் என்ன பண்ணிச்சு? இந்த யானைக்கும் பசிச்சுச்சா. யானை வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? நான் மிக்சடா வெஜிடேரியன். நான் வெஜிடேரியனும் இல்லைங்க, நான் வெஜிடேரியனும் இல்லைங்க. நான் வெஜிடேரியன் 80% 90% வெஜிடேரியன் ஒரு 10% நாங்கள். அது எப்படி சேர்த்துட்டோன்னா 90% நான் வெஜிடேரியன், 10% வெஜிடேரியன் அப்படி சொல்கிறேன். எங்கே போச்சு மைக்கு? ஓ, தூக்கி போடுதுண்ணா. அட பாருங்களா கைஸ், எனக்கு இந்த கடையெல்லாம் சரிப்பட்டவா அல்ல அது. சரி, இந்த கடையோட கொஸ்டின், எந்த 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்? அட கமெண்ட்ஸில் சொல்லுங்க, ஓகேவா? கமெண்ட் சமயத்தில் போலிங்க போலிங்க போலிங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பைத்தியக்கார மென்டல் அண்ணா. எனக்கு ஒரு அண்ணா இருக்கா, அதுதான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல் லைஃப். அந்த மண்ணாங்கட்டி ஸ்கூல் லைஃப் ஏதோ கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பொங்கல் லீவ் இருக்கும்ல, அப்போ எனக்கு என்னாச்சு தெரியுமா? அந்த கதை சொல்ல, அது செம்ம ஜாலியாக இருக்கும். ஒரே ஃபீவர், டென்ஷன். அது ஒரு எனக்கு நான் வந்து ஒரு ப்ரீமெச் சொல்லேன், பிபி நான் நல்லா தான் சாப்பிடுவேன். கொஞ்சம் பெட்டர் சைட் இருக்கு, ஓகேங்களா? அதாவது இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன், என்ன சொன்னேன் ப்ரீமெச்சூர் பேபி. அப்போ எனக்கு செம்ம ஃபீவர். ஃபஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல் தான் போனேன். இப்போ எனக்கு மருந்துலாம் கொடுத்து பெட்டதாக தான் இருக்குது. நீங்கள் போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, ஒரு டெஸ்ட் எடுக்கணும். உடம்பு சரியில்லைன்னா, ஈவினிங் வரைக்கும் உடம்பு சரியில்லைன்னா ஒரு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ப்ளட் டெஸ்ட், ஃபஸ்ட்டு ப்ளட் டெஸ்ட், ஓகேங்களா? எடுத்தாங்க. எனக்கு பிளேட்லெட்ஸ் கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாளைக்கு போனேன். அதாவது என்ன சோகமான விஷயம், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. டிக்குன்னு இருந்துச்சு. என்னது, என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியாதா, எங்கள் பாட்டியை டிவி பார்க்க முடியாதா? அங்கே டிவி இருந்துச்சு, அது சொல்ல மாட்டேங்குது. ஜாலியாக இருந்துச்சு. ஐயா, இன்னைக்கு வேறு வீட்டில் அப்பா இல்லை. அப்பாவுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆஃபீஸ், போலீஸ்னால டிஜிபி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, அதனால தான். அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறமா நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன். எனக்கு நைட்டு ஒரு கிரேவிங்ஸ் வரும், சொல்ல முடியாத கிரேவிங்ஸ். எப்படின்னா, தோசை வேணும் நைட்டு, இட்லி வேணும், பிரியாணி வேணும் நைட்டு, அந்த மாதிரிலாம் கிரேவிங்ஸ் வரும். அதுவும் சண்டே சாட்டர்டே. ஏன்னா அன்றைக்கெலாம் அம்மா வீட்டில் இருப்பாங்க, அன்றைக்கி சொல்லப்படலாம். ஐயோ. அதுக்கப்புறமா வந்து நைட்டு, அது சாட்டர்டேவும் சண்டேவும் இல்லை, ஃப்ரைடே தான். எனக்கு டெய்லியும் நைட்டு வரும். எனக்கு சண்டேவும் சாட்டர்டேவும் தான் சொன்னேன், ஓகேங்களா? ஃப்ரைடே என்னன்னு நினைக்கிறேன். அப்பா வந்து வராது. உனக்கு ஏதாவது வேணுமாம்மா? அப்பா ஃபோன் பண்ணுறேன், அம்மா உனக்கு ஏதாவது வேணுமாம்மா சாப்பிட்றதுக்குன்னு சொன்னேன். டடி எனக்கு தோசை வேணும், பொர்த்தா வேணும். எங்கள் அப்பா கேட்டார், என்னதுன்னா, நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கியா, எல்லாம் நல்லா சாப்பிட்டாங்க போனியா அப்படின்னு. கொஞ்சம் வருத்தமாகி போச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து அப்பா வந்து தோசை வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு. இதுவே வாங்கிட்டு வந்தது பெரிய விஷயம்னு சொன்னாங்க, பட் சும்மா சொன்னேன்னு சொன்னாங்க. ஏன்னா தட்ஸ் லிட்டில் பிரின்சஸ். ஓகே. அதுக்கப்புறமா வந்து நான் வந்து தோசையை முக்கிட்டு, இவ்வளோ பெரிய தோசை முக்குன்னு முக்கிட்டு பர்த்தாவையும் ஒன்று எடுத்து சாப்பிட்டேன். இது வாயா வயிற்கையா, வாயா இருந்தால் வேறு ஏதாவதுன்னு நினைக்கிறேன். வாய்டா, அந்த வாய்நாளில் இவ்வளோ பேச முடியும். சேட், ஓகேங்களா? வந்துட்டேன்.
3 நாள் அங்கே இருந்து அவசரப்பட்டேன். அதில் 3வது நாள் நைட்டு கிளம்பினேன் வீட்டுக்கு சேட்லி. ஓகே, இன்னைக்கு கடை போடும், நாளைக்கு பார்க்கலாம். இஷ்கியால் கொஸ்டின் கேட்க மாட்டேன். அதாவது நான் இல்லை எத்தனை வாட்டி பிரேக் பண்ணி போனேன், ஸ்டோரியை விட்டு வேற எங்கேயாச்சும் போயிட்டேன். அது எத்தனை வாட்டின்னு கமெண்ட் சங்கத்தில் பொழிங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் போட்டாலும் இந்த வாட்டி கரெக்டாக சொல்லிட்டேன். பாய் கைஸ்.